காலையிலே ஒரு 7:30க்கெலாம் வந்து ஏஞ்சி வீடு வந்து ஒட்டடை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒட்டடையுமே அதிகமாக இல்லை, இருந்தாலும் வந்து தமிழ் வருடப்பிறப்பு வருதுல்ல, அதுக்கு தான் வந்து நான் வந்து வீடு வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடு க்ளீன் தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு அலட்சியத்திலே வந்து எந்த திங்ஸுமே வந்து இடத்துல வைக்கல, அப்படியே விட்டுட்டேன். ஸோ ஃபைனலாக இன்றைக்கி தான் வந்து க்ளீன் பண்ண வந்திருக்கேன். எல்லாம் ஒரு கவர்லேயே கொட்டி வச்சுட்டேன். அப்புறம் பாக்ஸ் எல்லாத்தையும் கழுவி வந்து பால் கேனில் வந்து காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் உப்பு ஜாடியை வந்து கடைசியாக தான் கழுவுனேன். கழுவி காய வச்சுட்டு அப்புறம் லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் வந்து உப்புமா செஞ்சு சாப்பிட்டோம். இப்போ வந்து லஞ்சுக்கு வந்து கருவாட்டு குழம்பு தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் வதக்கிட்டு அப்புறம் மொச்சக்கொட்டை இருந்துச்சு, அதுவுமே வறுத்து வச்சுருந்தேன். அதையும் கொட்டி குழம்பை வந்து தாளித்து ஊற்றிட்டு சாதம் அடுப்பில் வச்சுருந்தேன்னா அதையும் வந்து வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து முட்டையை வேக போட்டுட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு நான் வந்து குழம்பு வைக்கிறேன். அப்புறம் வந்து கருவாடு வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கட் பண்ணி கருவாடு போட்டு கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டு குழம்பு வந்து இறக்கிட்டேன். அப்புறம் பாப்பாவுக்கு மட்டும் வந்து கொஞ்சமாக ரசம் வச்சேன். ரசம் வச்சு முடிச்சுட்டு நான் வீடு ஒட்டடை அடித்தேன்ல, அது வந்து ரொம்ப தூசியாக இருந்துச்சா, அப்படியே வந்து வீட்டையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி துடைச்சிட்டேன். பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.